காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 350. மாயையை அடக்குவது ஈசனே. பிரகிருதியில் ஜீவனை பிரவர்த்திக்க விட்டவன் எவனோ அந்த ஈஸ்வரனின் கிருபை இருந்தால்தான் அதிலிருந்து ரிலீஸ் ஆகி மோட்சமடையலாம் என்பது சம்பந்தமான விஷயம்தான். ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஞானவானாக இருந்தால் கூட பிரகிருதியை எப்படி நிகிரகம் பண்ண முடியும் என்று பகவானே கேட்டார் என்று. ஆனால் பிரகிருதி என்கிற மாயை அடங்கினால்தான் மோட்சம். பிரகிருதி என்ற மாயை உற்பத்தி செய்த சரக்குதான் மனஸ் அடங்கின பின் ஜீவன் மோட்சம் பெறுகிறான் என்று இத்தனை நேரம் சொன்னேனே தவிர மாயை அடங்குவதை பற்றி சொல்லவில்லை. அத்வைத சாஸ்திரங்களிலும் மனசை அடக்க சொல்லித்தான் சாதகனுக்கு உபதேசமே ஒழிய மாயையை அடக்கு என்று சொல்வதில்லை. ஏனென்றால் அது இவனுக்கு மேற்பட்ட மகாசக்தி, இவனையே உண்டாக்கிய சக்தி அது. ஆகையால் இவன் அதை அடக்க முடியாது. அதன் வசப்படாமல் தன் மனசை இழுக்க பிரயத்தனப்படுவதுதான் இவனால் முடிந்தது. இந்த பிரயத்தனத்தையும் சுலபமாக்குவது ஈஸ்வர கிருபைதான். ஜீவனுடைய மனஸ் அடங்கின பின் மாயா சக்தி மறுபடி மனசை முளைக்க பண்ணாமல் இருக்க வேண்டுமே. மனசே இல்லாமல் இருந்த ஆத்மாவில்தானே முதலில் மாயையை இருப்பாக கொண்ட மனசை ஈஸ்வரன் இழுத்து வைத்து ஜீவபாவம் உண்டாயிற்று. இப்போதும் ஜீவன் மனசை அற்றுப்போக பண்ணி ஆத்மாவாகிற போது அப்படி இவன் மறுபடி மாயா சம்சாரத்தில் விழும்படியாக அந்த ஈஸ்வரன் பண்ணலாமோ இல்லையோ? அப்படி நடக்காமல் பல பேர் அத்வைத சாட்சாத்காரம் பெற்றிருக்கிறார்கள் என்பதால் ஈஸ்வரனே தான் மாயா சக்தியை அடக்கி ஜீவனுக்கு ஆத்ம சித்தி லபிக்க செய்கிறான் என்று தெரிகிறது. அபூர்வமாகவே இருந்தாலும் இப்படி அபூர்வமாகவும் பல பேர் மனோநிகிரகம் செய்து ஞானியாகி அப்புறம் சதா ஆத்மஸ்வரூபத்திலேயே நிலைத்திருக்கிறார்கள் என்றால் ஈஸ்வரன் தான் அப்படி பரம கிருபையினால் இவர்களை நிலைத்திருக்கும்படியாக விட்டிருக்கிறான் என்று அர்த்தம். ஞானியாலேயும் அடக்க முடியாது என்று அவனே சொன்ன பிரகிருதியை அவன் ஒருத்தன்தான் அடக்க முடியும். அப்படி அவன் அடக்குகிற பரம கிருபையால் தான் எவருக்குமே மோட்ச சித்தி என்பது சாத்தியமாகிறது. ஜீவன் ஈஸ்வரனிலிருந்து தோன்றியவனா என்ற விஷயத்தில் இருந்தோம். கீதையில் அப்படித்தான் இருக்கிறது என்று காட்டினேன்.